ப்ரோ ஏட்டான் கீழ இருக்கான். போடு போடு போடு. Awesome. ஸ்மோக் போட்டு அடி ப்ரோ, ஸ்மோக் போட்டு அடி ப்ரோ எவ்வளோ நேரம் அடிச்சிங்க அந்த இது ரிப்பேர்? 30 செகண்ட் கிட்ட இருக்கும். நான் போ அடி போ. ஸ்மோக் போட்டு அடி. பக்கத்துல இருக்கலாம் நாக்கு தான் கவரப்பட. ரிவ்யூ ஆயிரம் பார்த்து பொறுமை. டைரண்ட் எவனா சொல்றாங்க பாரு. ஒரு புள்ளைக்கு டைரண்ட் இல்ல. ஏய் டைரண்ட் இருக்கு. போடு போட்டு கரெக்டாக விட்டுட்டு கீழே இருங்க அடி அவ்வளோதான். ஈஸியாக முடிச்சிடலாம். கரெக்டா தான்டா அடிச்சேன். சரி ப்ரோ, நான் அப்புறம் வரேன் ப்ரோ, கொஞ்சம் வேலை இருக்கு. ப்ரோ அந்த 8 பேர் தான் ப்ரோ அலைவு இருந்தாங்க. நம்ம 3 பேர் ஒரே இதுல இல்ல ப்ரோ, பக்கத்து தனித்தனியா வந்துடும் ப்ரோ. அந்த 4 பேத்துல 2 நாக்கு வச்சு நீ மேல போயிட்டு அவர் அங்கிட்டு போயிட்டு வேஸ்டா போச்சு. இந்த சரண்ன்றவன் அப்பயே என்ன நேற்று இருந்தா கொண்டு இருக்கலாம் ப்ரோ. அவன் தான் ப்ரோ இப்ப நம்ம கீர்த்தனை போட்டது. இந்த சரண் ஒருத்த நாக்கு வச்சு ப்ரோ அங்கிட்டு போய் நான் கரெக்டா தான் அளவு குறைச்சணும் ப்ரோ. நம்ம தான் ப்ரோ குறைக்கணும். எப்படிடா அந்த தண்ணிக்குள்ள புல்லட் பட்டுச்சு? கீர்த்திவாசா ஸ்மோக் நீங்க போட்டப்ப ஸ்மோக் போட்டுருந்தீங்கடா. நான் ஸ்மோக் எல்லாம் போயிட்டேன்டா. நீ தூரமாக எடுத்துட்டியா? நீ உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இல்ல உள்ளதான் இருந்தேன். மீனை விட்டு இறங்கி அப்படியே ரிப்பேர் கொடுத்தேன். அவன் வாட்டர் நேடு போட்டிருந்தான். பிளஸ் ஸ்மோக் இல்லாதனால அவனுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைச்சிருச்சு. சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும் ப்ரோ. சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளாவது இருக்கணும். ஆமா, சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா உனக்கு ஈஸியா இருந்திருக்கும். இதை விட எதுவும் பண்ண முடியாதுடா. நான் எப்படி எல்லாம் பண்ணி அடிச்சேன். பக்கத்துல அது எவனும் எடுக்கவும் இல்ல ப்ரோ. அது எவனும் எடுக்கவும் இல்ல. மிஷன் ஃபெயில் ஆயிருச்சு. எப்படியா பசங்க, எனக்கு 10 சென்ட் தான் ப்ரோ வந்துச்சு. விட்டு இருந்தா அடிச்சிருப்பேன் ப்ரோ. 10 சென்ட் தான் ப்ரோ. சும்மா 40 செகண்ட் காமிச்சது இல்லையா? மீன் இல்ல 9 செகண்ட் தான். மீன் 23 செத்தப்ப 9 சென்ட் ஆக்கிட்டேன் சாரி. 9 செகண்ட் 9 சென்டா 10 சென்டா. அதனால அடி விழாதுடா. எப்போ அடி விழுந்துச்சு உனக்கு? விழுந்துருச்சுடா. நான் அதான்டா கரெக்டா தான்டா வச்சேன். கரெக்டா தான்டா அந்த இதை போட்டு டெத் ரிப்ளே பாத்தியா? அந்த சம்மன் எனக்கு தான் டெத் ரிப்ளே நான் இது பண்ணி வச்சிருக்கேனே. சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஆஃப் பண்ணி வச்சிருக்காப்ல. அவன் 1 கேடியோ 1.5 கேடியோ தான்டா நடிச்சான். எப்படி அப்போ இவனை தூக்குற ப்ரோ கணேசப்பா. அரே ப்ரோ போடுங்க. மனசு தளர விடாத. இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு நைட் வரைக்கும் இருக்கு. எங்க ப்ரோ வச்சு எடுக்கிறது? கீர்த்தியாசா ஏதாச்சும் நீ எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணுவேன்னு பார்த்தேன். ஆனா ஒன்றும் பண்ணலையடா. சரி நான் உன்ட்ட தான் மச்சி தேடி விழுத்தாங்க அந்த 2 பேரு. ஆனா நாக்காயிட்ட நீ. நானும் உன்னை சேவ் பண்ணதான் பார்த்தேன். ஆனா முடியல. பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தன் அடிச்சான், ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தன் அடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் அந்த ஒரு வீட்ல மட்டும் 4 பேர் அடிச்சேன். அந்த வீட்ல மட்டும் 4 பேரை பொட்டி போட்டேன். நான் என்ன பண்ணேன்னா, இவன் கணேஷ் அடிச்சுருந்தான்ல, அவனை ஒரு மீனில் 2 பேரும் வந்து அடிச்சுருந்தானுங்க. சரி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கவர் கொடுத்துட்டு வந்தேன் அவங்ககிட்ட. நல்லவன்டா இவன். நல்லா இருப்பான்டா. உனக்கு எவ்வளவு வேணாலும் கொடுப்பான்.
இவனை அடிக்க வந்துட்டாங்கடா நிறைய பேர். அவனுங்களை கவர் கொடுத்து உங்களை தேடி வந்து நின்றேன். எத்தனை பேர்? மொத்தம் அளவே 12 பேர் தான் ப்ரோ. நம்ம 4 பேர்னா 8 12 பேர் பேர் அங்கே தான் தான் ப்ரோ அளவே இருந்தாங்க. அவங்க. குறைச்சிருக்கணும் ப்ரோ. ரஷ் பண்ணிருக்கணும் ப்ரோ. நம்ம வால்வா 7 ரஷ் பண்ணிருக்கணும். தப்பு அது பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஸ்குவாடா மொத்தமா போய் அடிச்சிருந்தோம்னா கரெக்ட் தான் ப்ரோ. இல்ல ஒண்ணும் இல்ல, நான் இருந்தேன் பத்தியா பில்டிங், அந்த பில்டிங் தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தாங்க. நான் டாப்ல இருந்தேன், கீழே டாப்ல அந்த ரூம்குள்ள இருந்தான், பேனிக் ரூம்ல இருந்தா, நான் கீழே இருந்தேன், ஸ்டெப்ஸ்ல இருந்தேன். நான் ஸ்டெப்ஸ்ல பார்த்து தான் 4 பேர் அடிச்சேன். டிபிஎஸ்ல தான் அடிச்சேன் 4 பேரை. எனக்கு ஒண்ணு சத்தியமா நல்ல சைஸ் ஆக மாட்டோம். ஆனா ப்ரோ நான் சொல்ல மாட்டேன். இப்ப அலைவ் 6 இன்ச்ல 2 பேர் நாக்காய் உருண்டுகிட்டு இருந்தாங்க. நீ அதை கவனிக்கலன்னு நினைக்கிறேன் பக்கத்துல. நானே 4 பேர் அடிச்சேன் ப்ரோ அந்த இடத்துல கடைசி. ஒண்ணு ஒரு நாள் இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். சரி விடு ப்ரோ. தூக்கு ப்ரோ பாத்துக்குறோம் ப்ரோ. அந்த இது வேற கிடைச்சு, நான் நாக்கா இருந்தாலுமே கூட நான் நாக்கு கடைசியில் அந்த இது தண்ணி எடுத்துருவான். டைரண்ட் எடுத்தேன் பத்தியா, கடைசி எடுத்துட்டேன். அது வேற லெவல் அடி. இறங்கி அடிச்சிருவான் தான் பார்த்தேன். உனக்கு எப்படி அடி விழுந்துச்சுன்னு தெரியல எனக்கு. குதிக்கும் போது வெளியே குதிச்சிட்டியா சூரிய விட்டு? இல்லடா, லீவ் தாண்டா கொடுத்தோம். லீவ் கொடுத்தோம்னா கீழே தாண்டா, அதே இதுல கீழே தாண்டா போவோம். கரெக்டா அந்த இதுல கொண்டு போய் நிப்பாட்டி தாண்டா ரிப்பேர்ன்றதே கொடுத்தேன். டைமும் இல்ல, நீ பாத்தியான்னு தெரியல. டைமும் கிடையாது, டைமும் முடிஞ்சு போச்சு. ஆமா, டைம் ஒரு 35 செகண்ட் வந்துச்சு. நீ அடிக்கும்போது பார்த்தா எனக்கு திடீர்னு 40ன்னு காமிச்சது. எனக்கு அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான் கொஞ்சம். 10 செகண்ட் தான் காமிச்சது வந்து 30 செகண்ட் டைம் வந்து அந்த இதா வருது சம்மன் முடியறதுக்கு. ஓஹோ. 10 செகண்ட் வந்து பார்த்தனா செம்பட்டி அடிக்கிறதுக்கு. இவன் ஏதோ அடிக்காம விட்டான் நினைச்சிட்டானே. இல்ல நம்பால அடிச்சுட்டு அப்படியே நம்பால சத்தியமா இந்த ஜோடு கணேஷ் எல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஒரு வார்த்தை கூட குறை சொல்ல முடியாது. அடிக்கும்போது இவனை சுத்தி தாண்டா அடிச்சுட்டு அப்படி மீனு பிளேயர் அத்தனை பேர் சுத்தி இருந்தானுங்க. நானுங்களை அடிச்சு கவர் ஒரு கொடுத்தேன். வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கணும். நம்ம அதான் தப்பு பண்ணிட்டோம். சரி பாப்போம், இன்னைக்கு நைட்டு மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் போகண்டாடுறா. கைட்ல எடுத்து கீழே அவங்க போய் அடிக்கலாம்னா இன்னொரு செத்துருப்பாங்க இந்த ஜார்ஜ் கணேஷ்ன்றவங்க ஸ்டார்டிங்லேயே. ஆனா கடைசியா எனக்கு கம்பி கிடைச்சதே எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்துருச்சு, புது நம்பிக்கையே வந்துருச்சு. மொத்தம் எடுத்துட்டா அப்படின்னு தான் பார்த்தேன். கடைசியா பார்த்தா நான் அடிச்சவன் ஒரு பாட்டு பையன்டாடி. என்ன பண்றது, எல்லாம் நம்ம நேரம். அதே நான் தான் என்னையும் அடிச்சான் தெரியுமா? இல்ல உன்னை அடிச்சு வந்து சரண் ஒருத்தன் ப்ரோ. சரண் ஒருத்தன் இங்கிட்ட ஈவில் சரண் ஒன்னொருத்தன் ஈவில்னு ஒருத்தன் அவங்க. இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வச்சாங்க. நான் ஆட்டோ ரிகால் ஆயிட்டேன். நாக்கு வச்சதா? ஆட்டோ ரிவைவ் ஆயிட்டேன். திரும்ப தண்ணி போட்டானுங்களா? ஆட்டோ ரிவைவ் எப்ப எடுத்த? ஆட்டோ ரிவைவ் ஃபர்ஸ்ட் நான் ஒருத்தனை போட்டேன்ல, நீ போய் லூட் அடிக்கலாம்னு பின்னாடி போனீங்க. அவனை அடிச்சும்போது எடுத்தேன். நல்ல வேலை. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. தண்ணி போட்டு விட்டா இவன் தூரத்துல இருந்து அடிச்சிட்டான். ஆப்போசிட்ல இருந்து ஒன்னு அடிச்சவன் தானே என்னையும் அடிச்சான். எனக்கும் மீனை தண்ணியும் போட்டு விட்டான். அவனுக்கு ஸ்பாட் பண்ணிட்டான்டா கீதேஷ். அந்த தண்ணியை போட்டு ஸ்பாட் பண்ணிட்டான். ஸ்மோக்கு கொஞ்சம் நிறைய இருந்துருந்துச்சுன்னு ஏன் கொஞ்சம் இதா இருப்பான். ஸ்மோக் இல்ல அது பாத்தியா, கரெக்டா அவனுக்கு நேருக்கு நேரு நம்ம போய் முட்டிட்டு நின்ன இடம் அவனுக்கு நேருக்கு நேரு. அவன் கரெக்டா பீக் பண்ணி அப்படியே சுடுவான். அப்படி இடம் அது, அதனாலதான் அடிச்சுட்டான். இல்லைன்னா அடிச்சிருக்கான். ஆமா, ரொசாக்கு ஃபெர்ரி பையெல்லாம் கொஞ்சம் ஈஸி எனக்கு தெரிஞ்சு. ஆமா, இவ்வளவு க்ளோஸா போய் ரொசாக்குலாம் அந்த ப்ளூ பில்டிங் முடிச்சா மட்டும் போதும். ஆமா, வேற எவனுக்கும் இது பண்ண தேவையில்ல. இப்ப 7 டின்னர் போடணுமே, அதெல்லாம் பெரும் பிரச்சனை. இப்ப ஆல்ரெடி போய் வின் பண்ணது எல்லாமே போச்சு. இப்ப போன மேட்சும் போயிடுச்சு. 7 டின்னர் போடணும் மறுபடியும், அதுதான் பிரச்சனை. நைட் விளையாடுவோமா? நான் வரேன், சார்ஜ் போட்டு 7 மணிக்குள்ள வரேன். விளையாடுவோமா? சரி ப்ரோ, நான் 7 டின்னர் போட்டு வச்சு சொல்லு ப்ரோ. 7 டின்னர் ஓகே ப்ரோ. கமெண்ட் பண்ண போவோம். ஓகே ப்ரோ பை ப்ரோ. என் நேர புண்டைய பாரு ப்ரோ, எவ்வளவு கிட்ட போய் விட்டு பாரு ப்ரோ. நேரமே தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ இது? இல்ல ப்ரோ, இன்னொரு ஆள் தான் ஒரு 4 ஸ்மோக் போட்டு வந்து அவன் பாட்டு தான் ஒரு கேட்டி தான் அந்த அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டான். ஸ்மோக் ப்ரோ 4 போட்டுருக்கா. சரி விடு ப்ரோ, பாத்துக்கோ. ஒரு டைம் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் டயர் இருக்கு. வா ப்ரோ. உனக்கு யார் சொன்னா கண்டிப்பா தெரியுமா இன்னையோட போகுதுன்ட்டு? ப்ரோ, இந்த தமிழ்காரங்க ஒரு ஸ்குவாடுக்குள்ள அவங்க தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ப்ரோ. இன்னையோடையும் முடியுது ப்ரோ. ஜம்மு இருக்கவங்க வந்து ஈவெண்ட் வரைக்கும் முடியிற வரைக்கும் விளாடலாம். ஆனா ஜம்மு இருக்கிற கடைசி இன்னைக்குன்னு சொன்னாங்க. அவங்க டைரண்ட் வச்சிருந்தாங்க.
3 பேருமே டைரண்ட் எதுல வச்சிருந்தாங்க. பார்த்தா எனக்கு தெரியுது, எதுல போய் பாக்குறதுன்னு எனக்கு தெரியலையே. தெரியல, ஏதாவது வீடியோ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைசன் நூம் சரி bro. கேமர், இந்த குமாரி கேமர்லாம் போடுவாங்க ப்ரோ இந்த மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நம்மளாலதான் நம்ம டைரண்ட் எடுத்தப்ப இவர்தான் உதவி பண்ண. அப்படி தீனா நானு வேக்னரு. சரி போ, சார்ஜ் போட்டு போ. 7 டின்னர் எடுத்து வைங்க போங்க. நீ வரமா, நீ போட மாட்ட டின்னர். 7 டின்னரா நான் போட்டு வைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ நம்ம இறங்கலாம் ஆட போறேன் ப்ரோ இன்னையில இருந்து. ஓசில கிடைக்குதான்னு பாப்போம் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஓசில எடுக்கிறதுல கஷ்டம் ப்ரோ. ப்ரோ இப்ப நான் இப்ப எடுத்தா என்ன ப்ரோ அந்த மாதிரி மேப்ல வந்து இப்ப காட்டுது இல்ல சிவப்பு கலர்ல, அவன் மேப் ஓபன் பண்ணி இவனை ஸ்பாட் பண்ணி வரதே ரொம்ப கஷ்டம். ESP ஹேக் கடைசி பண்ண இப்ப மாதிரி வந்தாங்கல்ல இவங்கள மாதிரி இப்ப வந்து அடிச்சிடலாம் நம்ம. சொல்லு ப்ரோ பாப்போம். இல்ல இல்ல இப்ப ESP போட்டிருந்தானே, ஹேக் போட்டிருந்தானா உனக்கு நீ இப்படி சாதாரணமா பார்த்தனாலே அங்க இருக்கான்னு தெரியும். ஆனா நீ ட்ரைடன்ட் எடுக்கிறப்ப நீ மேப் ஒவ்வொரு டைம் ஓபன் பண்ணி பார்க்கணும் அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. புரியுதா? அது இல்லாம இவன் தான் வச்சிருக்கான்றதுலாம் அவனால கன்ஃபார்மா சொல்லவே முடியாது. அது இல்லாம இப்ப நீ ஒரு பில்டிங்ல இருந்தனால இந்த பில்டிங்ல 2வது ஃப்ளோர்ல இருக்கேன் 3வது ஃப்ளோர்ல இருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. அப்புறம் எப்படித்தான் இருக்கிறாங்களோ. ஆமா, அதெல்லாம் நிறைய இருக்கு. அதனாலதான் அந்த டைரண்ட் எடுக்கிறவங்களும் சேஃப் தான், பயப்படாம அவங்களே ஃபைட் எடுக்கலாம் ஒரு சில இடத்துல. தப்பு இல்ல. சரி கீர்த்திவாசன் நான் வரேன்டா, நம்ம விளையாடுவோம்டா. ஈவினிங் விளையாடலாம். விளையாண்டு டேய் முன்னே அடிச்சிருக்கலாம். தயவு செஞ்சு எனக்கு எடுத்து ஒரு கொடுத்தா 4-5 நமக்கு கண்டினியூஸாக வந்துச்சு. இந்த லாஸ்ட்ல ஈஸியாக அடிச்சிருக்கலாம் அந்த ஒருத்தனை. அந்த புண்டாமனை தெரிஞ்சுன்னா போய் அடிச்சுட்டே வந்திருப்பேன் நான். டிபிஎஸ்ல வச்சிருந்தேன். டிபிஎஸ்ல தான் 4 பேரையும் கொண்டேன். டிபிஎஸ் தூக்கிட்டு மண்டையிலே ஒரு மட்டும் ஒன்று கொடுத்து வந்துருப்பான். நான் ஒரு 7:30 மணி போல வரேன் ப்ரோ. மணி 6:30 போச்சு. 7:30 மணிக்கு தான் இந்த சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகிறதுக்கு அப்புறம் வரேன். ஓகேடா பாய்டா. பாய் ப்ரோ. சார்ஜ் போடு ப்ரோ. ப்ரோ நீ மேட்ச் விளையாட போறியா ப்ரோ? யார் ப்ரோ? நானா? என்டிஎன் சார்ஜ்ல இப்போ 10 தான் இருக்கு. நீங்க விளையாடுங்க. இல்ல ப்ரோ 6 எழுதாச்சு. ஆமா இல்ல நானே கிளம்புறேன். 7:30 வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. Okay.